உருளைக்கிழங்கு இதை மாதிரி 4ஆக கட் பண்ணி குக்கரில் போட்டு அவிய வச்சு எடுத்துடலாம். அவிய வச்சு எடுத்தோடனே தோல் எடுத்துட்டு இதை மாதிரி கையை வச்சு அப்படி பொடி மாதிரி அப்படி பொடிச்சு மசிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடானே கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுருவோம். கடுகு வெடித்த உடனே வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் பெருசாகவே வெட்டி போட்டு வதக்கி எடுத்துடலாம். கருவேப்பிலை சேர்த்து உப்பை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டியதில்லை. இது கூட மிளகாய்த்தூள், பெருஞ்சீரகத்தூள், சீரகத்தூள், கருவேப்பிலை தூள், அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் வதக்கிடுவோம். மிளகாத்தூள் வேணும்னா கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்துக்கூடையும் கருவேப்பிலை தூள் அப்படியே சேர்த்துருவேன். கருவேப்பிலை பொடி எப்போவுமே நான் வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுங்கிறது வீடியோ இதில் இருக்குது, நீங்கள் வேணால் உள்ளே போய் பார்த்துக்கலாம். கரம் மசாலா போட்டுச்சுன்னா சில பேருக்கு ரொம்ப கரம் மசாலா வாடை பிடிக்காது, அதனால் பெருஞ்சீரகத்தூள் போட்டிருக்கேன். இது கூட நம்ம அந்த பொடிச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் அந்த ஃபுல்லாக அந்த ஈரப்பதம் எல்லாமே போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி வதக்கினா போதும். வெங்காயம் ரொம்ப வதங்கினோன்னா நல்லா இருக்காதுங்கிறதுனால கொஞ்சம் அப்படி லேசாக வதக்கினா போதும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுடைய பதிவை கமெண்டில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே எனக்கு நீங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனும் லைக்கும் இருந்தால் தான் அது ஒரு ஊக்கமாக இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய பதிவை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.